இல்லங்க, எனக்கு வேற வேலை வேண்டாம். வேற வேலை வேண்டானா விடுங்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதீங்க. ப்ளீஸ் மேடம், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்களேன். ப்ளீஸ் மேடம். நான் தான் சொல்றேன்ல, ஃபாலோ பண்ணி வராதீங்கன்னு. எங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி கேளுங்களேன். ஆட்டோ ஆட்டோ மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம். ஆட்டோ நில்லுங்க. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு ஏறுங்களேன். எங்க ப்ளீஸ்ங்க. நிறுத்துங்க, இங்கதான். என்னங்கண்ணா? எங்க ஒரு நிமிஷம். எங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்லவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. எங்க இல்லங்க, எனக்கு உங்க வேலை கண்டிப்பா வேணுங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஏங்க ஏம்மா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். போற வர்ற, என்னம்மா விஷயம்? ஒண்ணு இல்லங்க, சும்மாதான். ஷக்கீரா. மேடம், எல்லா வேலையும் முடிஞ்சுதா? பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் மேடம். அது முடிச்சிட்டேன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, அது கழுவி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். ஷக்கீரா. சொல்லுங்க மேடம். நாளைக்கு மட்டும் காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க மேடம். மேடம், நான் கிளம்புறேன். காலையில வரேன் மேடம். கிளம்புங்க. மறக்காம காலையில கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிங்க மேடம்.
ஐயோ, இவங்க என்ன இன்னும் போகாம இங்கேயே இருக்காங்க? அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போயிடலாம். அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா. அக்கா அக்கா நில்லுங்க. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்கக்கா. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. அக்கா அக்கா ஒரு நிமிஷம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்னங்க, ஏன் என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? என்ன கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு நீங்க பாக்குற வேலை வேணும்க்கா. வேலை வேணும்னா உள்ள போய் கேளுங்க. என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? நான் என்ன ஓனரா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? முதல்ல வழி விடுங்க. எங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வழி விடுங்கன்னு எங்க சொல்றேன்ல. ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சக்திக்கு என்னாச்சு? இன்னும் வீட்டுக்கு வரல. வேலை கிடைக்கும்னு சொன்னா, இப்படியும் சேர்ந்துருவேன்னு வேற சொன்னா. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு போன் கூட வரல. எங்க எங்க நில்லுங்க. எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். பேசாம நம்மளே சக்திக்கு போன் பண்ணி பாப்போம். கொஞ்சம் நில்லுங்களேன் ப்ளீஸ். எங்க ஐயோ, மாமா கால் பண்றாரு. எங்க என்ன சக்தி போனை கட் பண்ணி விடுறா? என்னாச்சு அவளுக்கு? ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாளா? ஒன்னும் புரியலையே. சிவா, சிவா, என்னப்பா ஆச்சு? என்னமோ யோசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. ஆமா பாட்டி, சக்தி இன்னும் வீட்டுக்கு வரல. ப்ரோ, ஒரு ஃபோன் பண்ணி பாரு. பண்ணிட்டேன்டா, ஆனா போனை கட் பண்ணி விடுறா. கட் பண்றாள? ஆமா, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, அங்க போய் ஏதாவது மாட்டிக்கிட்டாளா? பாவம் சக்தி, புகழுக்காக போய் அவ எந்த நிலைமையில இருக்கான்னே தெரியலையே. பாட்டி, யாரும் பயப்படாதீங்க, சக்திக்கு எதுவும் ஆகாது. அவ தைரியமான பொண்ணு பாட்டி. அந்த வீட்ல வேலைக்கு சேர ஏதாவது ஒரு வழியில ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு இல்லடா, போய் இவ்ளோ நேரம் ஆச்சே, அதான்டா யோசனையா இருக்கு. பாட்டி, ஒரு வேலைன்னு போயிட்டா நேரங்காலம் பார்க்க முடியாது. அங்க என்ன சிக்கலோ என்ன பிரச்சனையோ எதையுமே நல்லதா யோசிங்க பாட்டி. சிவா, நீ இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாரு. சரிடா. மறுபடியும் மாமா கால் பண்றாரு. எங்க என்னாச்சுங்க? இப்பவும் கட் பண்ணி தான் விடுறா. அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. எனக்கு என்னமோ சக்தி ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு தோணுது. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ரோ, நீ எதுக்கு தனியா போற? நானும் உன் கூட வரேன், வா போலாம். இல்லண்ணா, 3 பேர் சேர்ந்தே போவோம். இல்ல வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து போனாதான் பிரச்சனை. நான் மட்டும் ஃபர்ஸ்ட் போய் அங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சிவா சொல்றதுதான் சரி. சக்தி எதுக்காக போனை கட் பண்ணானே தெரியலையே. நீங்க எல்லாரும் ஒன்னா போய் அவளை மாட்டி விட்டுற கூடாதுல்ல. அதனால சிவா மட்டும் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சிவா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரி பாட்டி, வர சுந்தர். சக்தி உள்ள போனாளா இல்லையான்னு தெரியலையே. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சக்தி முதல்ல இங்க வந்தாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே. சக்தி வந்தாலும் தெரிஞ்சுக்கணும்.
அதை இவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். ஆ. அண்ணே அண்ணே, இங்க யாராவது பொண்ணு நின்று அதை பாத்தீங்களா? தம்பி, இங்க நிறைய பொண்ணுங்க நின்னுட்டு போறாங்க. யார கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் அண்ணே. இந்த பொண்ணு தான். அண்ணே, இந்த பொண்ணு பர்தா போட்டுட்டு இருந்திருப்பா. ஓ, அந்த பொண்ணா? ஆமா தம்பி, இங்கதான் நின்னுட்டு இருந்துச்சு. பாவம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்னுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போச்சு. அந்த பொண்ணு பின்னாடியே இந்த பொண்ணும் போச்சு. அண்ணா, எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா? இப்படியே நேர போய் ரைட்ல திரும்பி போனாங்க. தேங்க்ஸ். வாடி என் பொண்டாட்டி, இப்பதான் உன்னை நினைச்சேன், நீயே வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100. எதுக்கு? குடிக்கிறதுக்கு காசு வாங்குறதுக்கா? அதெல்லாம் என்கிட்டே இருக்கு. தேவர், சரக்கெல்லாம் உசார் பண்ணிட்டேன். சைடிஸ் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு. அதான் நீ எப்படியும் வர்றப்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவீல்ல, அதுல கொஞ்சம் கூட. ஆமா, அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல். அதெல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு வரல. எந்த ஜென்மத்துலதான் நீ எல்லாம் திருந்த போறியோ? ஏய், ஓடி. என்னம்மா, படிக்கிறியா செல்லம்? ஆமாமா. நல்லா படி. சாப்பிட்டியா? இன்னும் இல்லம்மா. நீ இரு, அம்மா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சைடிஸ் இல்லன்னா என்ன? ஓடி, நாங்க ராவ அடிப்போம்ல. இந்தம்மா சாப்பிடு. சாப்பிடு. அம்மா, யாரோ ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. நான் தான் உங்களை போக சொன்னேன்ல, திரும்பி எதுக்கு என் வீட்டுக்கிட்ட வரீங்க? போங்க இங்க இருந்த. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், வீட்டுக்கு வந்தவங்கள வெறுங்கையோட அனுப்ப கூடாதுரி. நல்லா உபசரிச்சு அனுப்பு. யோ, நீ வாய மூடிட்டு சும்மா இரு. என்ன எதுன்னு தெரியாம நீயா உளறிட்டு இருக்காத. இவர்தான் என் புருஷன். பிடிக்காம இவரால இருக்கவே முடியாது. வேலைக்கு போறதும் கிடையாது. என் ஒருத்தி சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பமே ஓடுது. என் பொண்ணு படிக்கணும். அவளும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எப்பாடு பட்டாவது நான் அவளை கரை சேர்க்கணும். அதுக்கு எனக்கு நிறைய காசு வேணும். அந்த வீட்டுலதான் எனக்கு சம்பளம் நிறைய தராங்க. தயவு செஞ்சு என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க குடும்பத்துல இருக்க கஷ்டத்தை சொல்ல போறீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கதாங்க செய்யும். அதுக்காக என் வேலையெல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, வேணும்னா உங்களுக்கு வேற இடத்துல வேலை பார்த்து தரேன். தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் கேட்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். இல்லங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? போங்க இங்க இருந்து. போங்க.
பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்குதான் இப்படி பின்னாடியே வந்து தொல்லை கொடுக்கறாங்களோ? ஏங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அண்ணா இந்த போனு உங்க அம்மா கிட்ட பேசு. தேங்க்ஸ் சாதிகா. ஷாகுல் நம்பர். இந்த நம்பர்ல இருந்து போன் வருது. ஒருவேளை புகழ். ஹலோ புகழ். அம்மா புகழ் எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நானும் நல்லா இருக்கேன் புகழ். சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன் புகழ். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. உன் கூடவே இருக்கணும் போல இருக்குமா. எப்பமா வருவ? எப்பமா என்ன வந்து கூட்டு போவ? வரேன் புகழ். நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வந்து உன் கூடவே இருப்பேன். சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். சரி புகழ், நீ பத்திரமா இரு. நீயும் பத்திரமா இருமா. சரி, நான் வச்சிடுறேன். சரிப்பா, பை. இரு, நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். இந்தா கொண்டு போய் வச்சிரு. யோ வாயா, எந்திரியா, எந்திரிச்சு உள்ள வா. போ. தேங்க்யூ டி பொண்டாட்டி. படுத்து தூங்கு. குட் நைட். என்னங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானே குடிகாரனை கட்டிக்கிட்டு போராடுறேன். இதுல நீங்க வேற ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு நேரம் என் வீட்டு வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாங்க வேணும்? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நான் உங்களை மாதிரி அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகணும். அந்த வேலையில அப்படி என்னதாங்க இருக்கு? நான் தான் உங்களுக்கு வேற வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. ஏன் பிடிவாதமா அதே வேலை தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ, பெரிய வீடு, சம்பளம் அதிகமா இருக்கும்ன்றதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. எனக்கு உங்க வேலையை மட்டும் கொடுத்தா போதும். அதுல வர சம்பளத்தை கூட அப்படியே உங்களுக்கு கொடுத்துறேங்க. சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு வேலையை மட்டும் நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சம்பளம் மட்டும் இல்லங்க, நான் அதுக்கு மேலயும் பணம் கொடுக்கறேன். ஆனா நீங்க செய்யற வேலையை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க. இவ்வளவு தூரம் அந்த வேலையை கேக்குறீங்களே, ஏன்? ஏன்னா என் உயிரே அங்கதான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்.
என் பையனை எதுக்கு கூப்பிடுறீங்க? சார் அவன் உங்க பையன் இல்ல, எங்க பையன். உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை இறந்துருச்சு. உங்களுக்கு உடல்நல சரியில்லாதனாலதான் என் மனைவிக்கு பிறந்த ஆண் குழந்தைய உங்களுக்கு மாத்தி வச்சுட்டாங்க. வா புகழ். என் பையனை விடுங்க. அரசாங்கத்தோட ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் படி புகழ் ஷாகுலோட பையன்னு நிரூபணமாயிருக்கு. புகழின் வளர்ப்பு தந்தை தாயுமான சிவா சக்தி இருவரும் புகழை பார்க்க வேண்டும் என்றால் உண்மையான தாய் தந்தையான ஷாகுல் சுஷ்மா விரும்பினால் மட்டுமே பார்க்க முடியும். இப்ப சொல்லுங்க, நான் அங்க போகணும்னு நினைச்சது தப்பா? நான் அங்க போய் பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசுன்னு காட்டி என் பையனை அங்க இருந்து கூட்டிட்டு வர போறேன்.